நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நோட்டிஃபிகேஷன் நம்பர் 72 மற்றும் 73 பார்த்தீங்க அப்படின்னா 24/8 அன்று நடைபெற்ற ஜோப்கார் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ரெசிடென்சியல் அசிஸ்டன்ட், ரூம் பாய், கார்டனர், சானிட்டரி ஒர்க்கர், ஸ்வீப்பர், வாட்ச்மேன் அண்ட் வாட்டர்மேன் இதுக்கு வந்து நீங்கள் ரிட்டன் எக்ஸாம் எழுதிருப்பீங்க. இதில் வந்து நீங்கள் ஒவ்வொரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பருக்கு நேராக நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத இதில் வந்து வெளியிட்டிருக்காங்க. உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வச்சு நீங்கள் பார்த்துக்குங்க. சரிங்களா? உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வச்சு இதில் வந்து பார்த்துக்கலாம். நீங்கள் பார்ட்டி ஏல எவ்வளோ மதிப்பெண் எடுத்துருங்க, பார்ட்டி பியில் எவ்வளவு அப்படிங்கிறத இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 180 பேஜ் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட 180 பேஜ் வந்து இருக்குது. உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பிரகாரம் இதில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த லிங்க் கீழே கொடுத்துருவேன், நீங்கள் அதில் போய் டவுன்லோட் ஆப்ஷன் பார்த்துட்டு சரிங்களா, நீங்கள் எவ்வளோ மதிப்பெண் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. குறைஞ்சபட்ச மதிப்பெண் எவ்வளவு அப்படிங்கிறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி குவாலிஃபிகேஷனை வந்து கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா, அதனால் பயப்பட வேணாம். இந்த 10th குவாலிஃபிகேஷன், 12th குவாலிஃபிகேஷன், டிகிரி குவாலிஃபிகேஷன் இந்த மாதிரி உள்ளவங்க பார்த்தீங்க அப்படின்னா பயப்பட வேண்டாம். கண்டிப்பாக அதை வந்து டிகிரி குவாலிஃபிகேஷனை கண்டிப்பாக கழிச்சிருவாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 7524 பேர் வந்து இதில் வந்து எழுதியிருக்காங்க. 7527 பேர் வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து எழுதியிருக்காங்க. ஏன் அப்படின்னா அந்த டிகிரி குவாலிஃபிகேஷன் இல்லாதனால கூட்டம் கம்மியாக இருக்குது. இல்லை அப்படின்னா இதெல்லாம் லட்சக்கணக்கில் வந்து அப்ளிகேஷன் வந்து போயிடும். அதனால் கம்மியான பேர் தான் 7000 பேர்கிட்ட இருக்குது. இதில் நிறைய பேர் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா நிறைய பேர் ஃபெயில் ஆகியிருப்பாங்க. இதில் நம்ம பார்க்கும்போதே பார்ட்டி ஏல 4 மார்க்லாம் எடுத்திருக்காங்க. சரிங்களா, இந்த வீடியோவை நம்ம அடுத்து தெளிவாக பார்க்கலாம். கீழே லிங்க் ஆப்ஷன் கொடுத்துருக்குறேன்.